Hello everyone, welcome back to our channel. So வாங்க கொஸ்டினோட சொல்யூஷன்ஸை பார்க்கலாம். Figure shows two ship moving in XY plane. எனக்கு ஃபிகர் தெரியல. இங்கே இருக்கு. With VP and VQ. Ship moves such that Q always remain north. Q always remain north of P. அப்படின்னா என்ன? P காரன் எப்போ பார்த்தாலும் சரி, இந்த P காரன் எப்போ பார்த்தாலும் சரி இந்த ஷிப்பு எனக்கு நார்த்தில் மட்டும்தான் தெரியுது அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக அவங்க என்ன சொல்ல வராங்க, இந்த ஷிப்போட எக்ஸ் ஆக்சிஸும் இவனோட எக்ஸ் வெலாசிட்டி ஈக்குவல், இவனோட மொத்த வெலாசிட்டி எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும்தான் இருக்குது. அப்போ இவனோட இந்த வெலாசிட்டி என்ன VQ, அப்போ இது என்ன ஆயிடுச்சு VQ cos θ. அப்போ நான் சிம்பிளாக என்ன சொன்னால் VP பார்த்தீங்கன்னா VQ cos θக்கு ஈக்குவலாக இருக்குது. கரெக்டாக இல்லையா? இப்போ என்ன கேட்குறாங்க, இந்த ரேஷியோ ஆஃப் VP by VQ, VP by VQ, VP எப்படி எழுதலாம் VQ cos θ by VQ, VQ கேன்சல் ஆச்சுன்னா cos θ தான் ஆன்சர். இந்த கொஸ்டினில் வேறு என்ன கேட்கலாம், அவங்களோட ரிலேட்டிவ் வெலாசிட்டி என்ன, அப்போ VP மைனஸ் VQ, இல்லைனா வித் ரெஸ்பெக்ட் டு மாற்றியும் கேட்கலாம். சரியா? அப்போ VPயோட வெலாசிட்டின்னா VPயோட வெலாசிட்டி என்னது சார் VP, எந்த டைரக்ஷனில் ஐ கேப்பில் மட்டும். VQக்கு பார்த்தேன்னா VQ cos θ along I cap மைனஸ் VQ sin θ along J cap. கரெக்டாக? இப்போ நல்லா பாரு, இந்த VPயோட வேல்யூ VQ cos θ, அப்போ இந்த ரெண்டு டேர்ம் கேன்சல் அவுட் ஆயிரும். அப்போ எனக்கு என்ன கிடைக்குது மைனஸ் VQ sin θ along J cap. அதாவது Qவில் இருக்கிறவன் இந்த Pயை பார்க்குறான், ஆக்சுவலாக Q மேலே போகிறான், Qவில் இருக்கிறவன் யோசிச்சுப்பார், Qவில் இருக்கிறவன் பார்க்குறான் இந்த ஷிப்புக்காரனை, இவ்வளோ கேப் இருக்குது, அடுத்த ஷிப்புக்காரன் இங்கே போயிட்டான், இங்கேருந்து பார்த்தா கேப் அதிகமாகிடுச்சு. அப்போ என்ன சொல்லுவான், சார் கீழே இருக்கிற ஷிப் இன்னும் கீழே போகுது, ஆக்சுவலாக கீழே இருக்கிற ஷிப் கீழே போகல, நீ மேலே போயிட்ட, உனக்கு எப்படி தெரியுது கீழே இருக்கிறவன் இன்னும் கீழே போயிட்டான். ஸோ Qலேருந்து பார்க்குறவனுக்கு இப்படி தெரியும். இதே வந்து VQP, Pயில் இருக்கிற ஒருத்தன் வந்து Q அப்சர்வ் பண்ணால் என்ன ஆகும், இது உல்ட்டா VQ sin θ along J cap. அப்போ இங்கேருந்து ஒருத்தவன் பார்க்குறான், ஃபஸ்ட்டு ரெண்டு பேருக்கு நல்ல இவ்வளோ கேப் இருந்துச்சு, இப்போ பாரு கேப் அதிகமாகிடுச்சு. அப்போ என்ன சொல்லுவான், சார் அவன் மேலே போய்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லுவான். ஓகேவா? இப்போ நீங்கள் பார்த்த சொல்யூஷனை பெரிய லாங் வீடியோலேருந்து நாங்கள் கிளிப்பாக எடுத்து போட்டிருப்போம். ஸோ மேபி உங்களுக்கு புரியல அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஒரு டெடிகேட்டான சொல்யூஷனும் கொடுக்குறோம். ஓகேவா? இல்லை புரிஞ்சிடுச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.